நாங்க சொல்ற ஒரு கிளியரான விஷயம், கிளைமேட் ஹேஸ் அ narrative ப்ராப்ளம். காலநிலை மாற்றத்தை ஒரு பிரச்சனையா மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, அந்த பிரச்சனையா தான் இருக்கும். அந்த பிரச்சனையை பார்க்கும் பொழுது, அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடியதுதான் ஒரு மனித இனத்தோட தன்மை. சரிங்க. சோ அந்த சொல்யூஷன்ஸ் கொடுக்கறது மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தனோம்னா, உங்கள மாரி சேனல்ஸோ, உங்கள மாரி பார்ட்னர்ஸோ, உங்கள மாரி மக்கள் அத வெளிப்படையா பலருக்கு கொண்டு போய் சேர்க்கும் பொழுது, காலநிலை மாற்றத்தை ஒரு பிரச்சனையா மட்டும் நம்ம பார்க்க மாட்டோம். ஒரு வாய்ப்பா பார்ப்போம். கண்ட்ரி ஃபார்ம் சேனலுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கார்பன் மார்க்கெட், கார்பன் கிரெடிட் பற்றி ஒரு சில விஷயங்கள் குறிப்பாக விவசாயம் சார்ந்து பார்க்க போகிறோம். ஒரு டேட்டா என்ன சொல்லுதுன்னா, 2030 கார்பன் மார்க்கெட்டோடைய வேல்யூ $3 trillion இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த செக்டாரில் இருக்கக்கூடிய கம்பெனி தான் ப்ரோக்ளைம். ப்ரோக்ளைம் கார்பன் மார்க்கெட்டில் விவசாயம் சார்ந்து என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு சில விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். இருக்கீங்க அதை பற்றின ஒரு சுருக்கம், எப்படி ஒரு எஜுகேஷன் பேக்ரவுண்ட்ல இருந்து இந்த கார்பன் மார்க்கெட் கிளைமேட் சேஞ்ச்குள்ள வந்தீங்கன்ற விஷயத்த சொன்னீங்கன்னா நல்லா இருக்குங்க. ரொம்ப சந்தோஷங்க. என் பேர் கவின்குமார் கந்தசாமிங்க. என்னோட பூர்வீகம் பார்த்தீங்கன்னா அரவக்குறிச்சி, கரூர் பக்கம். என்னோட அம்மா அப்பா எல்லாம் அங்க ஒரு பள்ளப்பட்டி அரவக்குறிச்சி அந்த அப்போ ஒரு சிறு கிராமம், அங்கிருந்தா வந்தாங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் வேலைக்காகவும் பொழப்புக்காகவும் அந்தியூர் அப்படின்னு சொல்லி பவானி பக்கம் இருக்கிற ஒரு சின்ன ஊருக்கு அவங்க இடம் மாறினாங்க. நான் படிச்சதோ வளர்ந்ததோ எல்லாமே ஆண்டவன் புண்ணியத்துல நல்ல பள்ளிக்கூடங்கள்ல. நான் படிச்சது மான்ஃபர்ட் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி ஏற்காட்டுல மிக ஒரு பழைய கல்வி நிறுவனம், 110 வருஷம் பழமையான ஒரு கல்வி நிறுவனம். ஸோ அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வி அடித்தளம் கிடைக்கும் பொழுது, அங்கிருந்து உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சிறப்பான அடித்தளம் கிடைச்சிருது. ஸோ நான் அங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஆஸ்திரேலியால 3 வருஷம் பேச்சுலர்ஸ் ஆஃப் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் மார்க்கெட்டிங் படிச்சேங்க. அதை முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஆண்டவன் புண்ணியத்துல பிரான்ஸ்ல மாஸ்டர்ஸ் ஆஃப் சயின்ஸ் இன் குளோபல் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ரோம் பிசினஸ் ஸ்கூல்னு சொல்லி அப்ப உலகத்திலே 14வது இடத்துல பிரபலமா இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பழமையான கல்வி நிறுவனத்துல பிரான்ஸ்ல படிச்சேன். திரும்பி வந்ததுக்கு அப்புறம் கல்வியெல்லாம் முடிச்சுட்டு நான் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இருந்த தொழில் வாய்ப்புகள்ல பாத்தீங்கன்னா ஒண்ணு பெற்றோர்கள் ஆரம்பிச்ச ஒரு கடையோ இல்ல அந்த மாதிரி ஜவுளி கடை, பாத்திர கடை, அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அதே நேரத்துல ஒரு சின்ன ஒரு ஸ்கூல் ஒண்ணு நாங்க அந்தியூர்ல நடத்திக்கிட்டு இருந்தோம். வெறும் 700 குழந்தைகள் மட்டுமே, 84 பேர் இருந்தாங்க. நான் வந்ததுக்கு அப்புறம் 2012-13 அப்ப நான் வந்ததுக்கு அப்புறம் அன்னையில இருந்து நாங்க ஒரு சிறப்பான ஒரு மாற்றம் கொண்டு வர முடிஞ்சது. இன்னைக்கு நாங்க அங்க 7 கல்வி நிறுவனங்களாக இருக்கிறோம். மண்டலம் கல்வி நிறுவனங்கள், ஆண்ட்ரோபசெட் பப்ளிக் ஸ்கூல் அண்ட் கோட்டகிரி. ஆனா கல்வி எனக்கு எவ்வளவு தூரம் ஒரு முக்கியமான பிரச்சனையா தெரிஞ்சதோ, காலப்போக்குல நம்ம செய்யற எந்த ஒரு வேலையும் வாழ்வாதாரமாக இருக்கட்டும் அல்லது மனநிறைவுக்காக இருக்கட்டும், இரண்டுமே சேர்ந்து நீங்க ஒரு விஷயம் கிடைச்சு நீங்க செய்ய முடியும்னு சொன்னா அது இன்னும் சிறப்பு. மனநிறைவோட வாழ்வாதாரம் நீங்க நல்லபடி செய்ய முடியும்னா அது ரொம்ப சிறப்பு. கல்வி ஒரு முக்கியமான பிரச்சனை. ஆனா நான் ஒரு முதல் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம், 2வது குழந்தையும் பிறந்ததுக்கு அப்புறம், 2 குழந்தைகள் எனக்கு. காலநிலை மாற்றம் ஒரு அவசர பிரச்சனைன்னு உணர ஆரம்பிச்சேன். என்னதான் நீங்க எவ்வளவு தூரம் சம்பாரிச்சாலும் கடைசியில வாழ்ற உலகம் ஒரு நல்ல நிலையில இல்லைன்னா அதை நம்ம சால்வ் பண்ண முடியலன்னு சொன்னா, then we're leaving the world in a worse place. ஸோ அந்த அடித்தளத்துல தான் இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லி நான் யோசிக்க, காலநிலை மாற்றம் அதுக்கு காணக்கூடிய நம்ம தீர்வுகள் எல்லாமே லாபத்துக்காக செஞ்சா மட்டும்தான் இது சஸ்டெயின் ஆகும் நல்லா வளர்த்துக்கிட்டேன். And that's why I don't hesitate to tell people climate should be for profits and climate is profitable. அந்த மனநிலையில தான் நான் ப்ரோக்ளைம்ங்கிற கம்பெனி ஆரம்பிச்சேன். ப்ரோக்ளைம் சிங்கப்பூரை மையமா வச்சிருக்கக்கூடிய ஒரு கிளைமேட் நிறுவனம். இந்தியாவிலையும் ஸ்ரீலங்காலையும் நாங்க எங்களோட ஆப்ரேஷன்ஸ் தொடங்கணும். இன்னைக்கு சிறப்பா கிட்டத்தட்ட 8 மாநிலங்கள்ல 8 அரசாங்கங்களோட நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இலங்கை அரசோட நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். பல கார்பன் ப்ராடக்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பட் I'll tell you more later. நீங்க சொன்ன மாதிரி இதுல நிறைய செக்டர்ஸ் இருக்கு. ஸோ ப்ரோக்ளைம் அக்ரிகல்ச்சருக்கான விஷயத்த என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்றீங்க? ஸோ அதை நான் சொல்றதுக்கு முன்னாடிங்க,
ப்ரோக்ளைம் என்ன செய்யுதுன்னு முதல்ல நான் தெளிவா சொல்லிடுறேன். அங்கிருந்து உங்களுக்கு விவசாயமோ அல்லது அக்ரிகல்ச்சருக்கு நாங்க என்ன செய்யறோம்ங்கிறத உங்களுக்கு இன்னொரு தெளிவோட சொல்றேன். ப்ரோக்ளைம் இஸ் a climate கம்பெனி. ஒரு காலநிலை மாற்றத்தை தவிர்க்கிறதுக்காக சொல்யூஷன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கிளைமேட் கம்பெனி. நாங்க இதுல 4 பிரிவுகள் வச்சிருக்கோம். கார்பன் ப்ராஜெக்ட்ஸ், கார்பன் ட்ரேட், கிளைமேட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் அட்வைசரி சர்வீசஸ் சொல்லி. இது சுருக்கமா சொல்லணும்னா, காலநிலை மாற்றம் உருவாக்கக்கூடிய மிக பெரிய ஒரு ஃபேக்டர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எமிஷன்ஸ். நம்ம வாழ்ற வாழ்க்கை மூலமா பல கார்பன் எமிஷன்ஸ் வருது. இந்த கார்பன் எமிஷன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ஓசோன் லேயர்ல போய் பிளாக் பண்ணதுக்கு அப்புறம் கிரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட் நம்ம சொல்ற மாதிரி சூரிய ஒளி உள்ளார வருது. அந்த வெயிலும் தாக்கத்தால இருக்கிற அந்த ஹீட் வெளியில போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஹென்ஸ் குளோபல் வார்மிங் நடக்குது. இந்த குளோபல் வார்மிங் நடக்கும் பொழுது என்ன ஆயிடுதுங்க, காலநிலை மாற்றம் அதனால நடக்குது. ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு என்ன செய்ய முடியும்னா we have to avoid emissions. எமிஷன்ஸை நம்ம தவிர்க்கணும், எமிஷன்ஸை நம்ம குறைக்கணும், எமிஷன்ஸை நம்ம இழுக்கணும், அதாவது ரிமூவ் பண்ணணும், அந்த அட்மாஸ்பியர்ல இருந்து ரிமூவ் பண்ணணும். இதை தான் ப்ரோக்ளைம் பல வகையான ப்ராஜெக்ட்ஸ் மூலமா நாங்க செய்யறோம். அதுல 200 டைப் ஆஃப் கார்பன் ப்ராஜெக்ட்ஸ் உலகம் முழுசா நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட கார்பன் ப்ராஜெக்ட்ஸ். அதுல 18 வரையான கார்பன் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ப்ரோக்ளைம் முன்னுதாரணமா எடுத்து இதுதான் சிறப்பான சொல்யூஷனா இருக்கும்னு சொல்லி அதுல ஒரு டைப் ஆஃப் கார்பன் ப்ராஜெக்ட் தான் அக்ரிகல்ச்சர். அது நாங்க வந்து அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி அண்ட் அதர் லேண்ட் யூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு செக்டருக்கு கீழே நாங்க வச்சிருக்கோம். அதுல வந்து விவசாயம் உலக அளவுல எமிஷன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19 to 30% எமிஷன்ஸ் வந்து விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில்கள்னால நம்மளுக்கு எமிஷன்ஸ் வருது. அதை வந்து நீங்க விவசாயிகள் நீங்க குறை சொல்ல முடியாது. அவங்க வாழ்வாதாரத்துக்கு தேவையான எல்லா வேலைகளையும் செய்யறாங்க. அவங்களோட உழைப்புனாலதான் நம்மளுக்கு தேவையான ஒரு தெளிவான ஒரு டிசிப்ளினோட we getting food on the table. ஆனா அந்த எமிஷன்ஸை குறைக்கிறதுக்கு we have multiple project types. நாங்க சொல்றது ரீஜெனரேட்டிவ் அக்ரிகல்ச்சர், அதாவது எமிஷன்ஸ் குறைச்சு நீங்க யூசிங் சேஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ் நீங்க செய்ய முடியும்னு சொன்னா, எமிஷன்ஸ் இங்க இருக்குதுன்னு சொன்னா அந்த எமிஷன்ஸ் எவ்வளவு தூரம் குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நாங்க கார்பன் கிரெடிட்ஸ் கொடுக்க முடியும். அந்த கார்பன் கிரெடிட்ஸை வந்து நாங்க மார்க்கெட்ல எந்த கம்பெனி உங்களுக்கு அதிகமாக பொல்யூட் பண்றாங்களோ அந்த கம்பெனிக்கு வந்து நாங்க கார்பன் கிரெடிட்ஸை விற்க முடியும். அதனால அவங்களோட ஃபண்டிங் மூலமா விவசாயிகள் அவங்களோட எமிஷன் ரிடக்ஷன் ப்ராக்டிசஸை நல்லபடியா செய்ய முடியும். இதுல வந்து சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் மேனேஜ்மெண்ட் சொல்றோம். விவசாயிகளோட பவுண்டரிஸ்ல வந்து மரம் நடுறதாக இருக்கட்டும், அதுக்கான தொகையை நாங்களே வந்து கொடுக்குறோம், இன்வெஸ்ட் பண்றோம். அது மட்டும் இல்லாம ஆல்டர்னேட்டிவ் வெட்டிங் அண்ட் ட்ரையிங்னு சொல்லுவோம். பேடி ஃபீல்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி வந்து ஃபுல்லா நிரப்பி ஃபர்மெண்டேஷன் ஆனதுக்கு அப்புறம் அது மூலமா மெத்தேன் மற்றும் கேஸ் வெளியில வருது. அதை வந்து தவிர்க்கிறதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் வெட்டிங் அண்ட் ட்ரையிங், தண்ணியை குறைவாக பயன்படுத்தி அதே ஈல்ட் வரக்கூடிய அளவுக்கு நீங்க என்ன செய்ய முடியுமோ அதுவும் கார்பன் ப்ராஜெக்ட் நாங்க செய்யறோம். ஸோ இதை வந்து நாங்க ஏற்கனவே கர்நாடகாவில் ஒரு 15,000 ஹெக்டர் உள்ள ஒரு FPOட நாங்க இப்போ இணைஞ்சு அங்க ஆரம்பிக்கிறோம். உத்தரப்பிரதேஷ்ல நாங்க இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 3,50,000 ஹெக்டருக்கு குஜராத் அரசாங்கத்தோட ஒர்க் பண்ணி நாங்க அதை செய்யறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பல வகையான டைப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் இன்டர்வென்ஷன்ஸ் இருக்குங்க, கார்பன் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. அது எல்லாமே எங்களோட இணையதளத்துல நீங்க போய் பார்க்கலாம். அண்ட் வேணும்னா எங்க எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டயும் நீங்க டைம் வந்து பிளாக் பண்ணி அவங்க கிட்ட பேசலாம். இதை தாண்டி வந்து இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் கம்பெனிஸ், கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜிங் சிஸ்டம் பண்ற கம்பெனிஸ்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த கார்பன் கிரெடிட்ஸ் கிளைம் பண்றதுக்கு எலிஜிபிளா இருப்பாங்களா? அன்பார்ச்சுனேட்டா இல்லைங்க. ஏன்னா ரெயின் வாட்டர் வந்து நீங்க ஹார்வெஸ்ட் பண்றது இஸ் நாட் பீங் சீன் அஸ் அ கார்பன் கிரெடிட் ப்ராஜெக்ட் எட்டுங்க. அண்ட் அதற்கான மெத்தடாலஜிஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதே வாட்டர் ரீசைக்ளிங் பண்றது வந்து கார்பன் கிரெடிட் சில ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. ஸோ நான் பல இடத்துல சொல்றது வந்து நிறைய பேருக்கு கார்பன் கிரெடிட்ஸ் ஒரு மாயாவா இருக்கு. சர்க்குலர் எக்கானமி, அதாவது நீங்க உங்களோட கிரீன் லைஃப் மாதிரி நீங்க வாழ்ந்தா அதுக்கு கார்பன் கிரெடிட்ஸ் கிடைக்குமான்னு கேட்குற மாதிரி இருக்கு. சில இதுகள் வந்து வாழ்க்கை வழிமுறையில நாங்க சொல்றது பேஸ் லைன், சரிங்களா?
இது வந்து இப்படிதான் இருந்துச்சு, இது தொடர்ந்து இப்படிதான் இருக்கும்னா அதுக்கு கார்பன் கிரெடிட்ஸ் கிடைக்காது. எங்களோட இன்டர்வென்ஷன்னால, அதாவது எங்களுடைய ஈடுபாடுனால, அதாவது மக்களோட ஈடுபாடுனால அந்த எமிஷன்ஸ் குறையக்கூடிய வாய்ப்பு இருந்து அதை சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ண முடியும்னா அதுக்கு தான் கார்பன் கிரெடிட்ஸ் கிடைக்கும். நாங்க பொதுவா எல்லா இடத்துலயும் சொல்ற ஒரு வார்த்தை, டெக்னிக்கல் வார்த்தை, எடிஷனாலிட்டி. எடிஷனாலிட்டினா என்னன்னா, கார்பன் கிரெடிட்ஸ் இல்லாம, அந்த கார்பன் கிரெடிட்ஸோட ஊக்கம் இல்லாம அந்த ப்ராஜெக்ட் நடைபெறாது அப்படின்னு சொன்னா அதுக்கு கார்பன் கிரெடிட்ஸ் கிடைக்கும். ஏன்னா அது கார்பன் கிரெடிட்ஸ் இல்லாமலே ஒரு வேலை நடக்கும்னு சொன்னோம்னா அதுக்கு ஏன் கார்பன் கிரெடிட்ஸ் கொடுக்கணும்? சரிங்களா? அது எப்படி இருந்தாலும் நடந்துருமே அப்படின்னு சொல்றதுதான் அடிஷனாலிட்டி. சரிங்களா? ஸோ இந்த இந்த 3 லாஜிக்கை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா சில ப்ராஜெக்ட்டுக்கு கார்பன் கிரெடிட்ஸ் கிடைக்குமா கிடைக்காதுங்கிறது ரொம்ப கிளியரா நீங்க தெரிஞ்சுக்கலாம். மறுபடியும் proclaim.world இணையதளத்துல போய் பார்த்தீங்கன்னா நாங்க எந்த மாதிரி ப்ராஜெக்ட் டைப்ஸ்க்கெல்லாம் நாங்க கார்பன் கிரெடிட்ஸ் வாங்குறோம், நாங்களே ப்ராஜெக்ட் டெவலப் பண்றோங்கிறதை அதுல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒன் மோர் திங் இஸ் தட் இந்த பயோசார் இருக்கு இல்லையா சார்? ஸோ அது ஆமாங்க. வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல இந்த பயோசார் ப்ரொடக்ஷன் பண்றவங்களுக்கு தான் இந்த கார்பன் கிரெடிட்ஸ் வந்து நம்மளால வந்து கிளைம் பண்ண முடியுங்களா? அப்படி இல்லைங்க. ஸோ பொதுவா கார்பன் ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து நீங்க செய்யற வேலைகள் வந்து சயின்டிஃபிக்கா நீங்க செய்ய முடியலன்னு சொன்னா, சயின்டிஃபிக்கா செய்யணும் அப்படி நாங்க சொல்லும் பொழுது முதல்ல எந்த நிலைமையில நீங்க ஆரம்பிச்சீங்க, நீங்க செஞ்ச இன்டர்வென்ஷன்ஸ்னால உங்களோட யூனோ சொல்யூஷன்ஸ்னால எந்த அளவுக்கு அந்த எமிஷன்ஸ் குறைஞ்சது, இதெல்லாம் டாக்குமெண்ட் பண்றது ஒரு ரொம்ப சின்சியர் ரெக்வயர்மெண்ட் ஃபார் கார்பன் ப்ராஜெக்ட்ஸ். இதை வந்து யாராவது வேலிடேட் பண்ணணும். ஸோ பயோசார் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயம் எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த ப்ராசஸ் நம்ம யாரு செஞ்சாலும் அதை சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணணும் ஃபார் அ கார்பன் ப்ராஜெக்ட் டு பி கிளாசிஃபைட் அஸ் அ கார்பன் ப்ராஜெக்ட். அதில் கார்பன் கிரெடிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு. ஸோ ஒரு ப்ராஜெக்ட் எங்கே ஆரம்பித்தோம், அதோட இன்டர்வென்ஷன் சொல்யூஷன்ஸ் நீங்கள் கொடுத்தனால எந்த அளவுக்கு கார்பன் எமிஷன்ஸ் குறையுது, இதெல்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு தேர் ஆர் லாட் ஆஃப் காஸ்ட்ஸ். சரிங்களா? ரெண்டாவது, இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க யாரையாவது வச்சு நீங்க வேலிடேட் பண்ணணும், ஒரு ஆடிட்டரை வச்சு வேலிடேட் பண்ணணும், அதுவும் ஒரு லாட் ஆஃப் காஸ்ட். இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை வெரிஃபை பண்ணலாம், அதுவும் இஸ் அ காஸ்ட். அது வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை நம்ம கார்பன் கிரெடிட் டோக்கனா நம்ம இஷ்யூவன்ஸ் பண்ணணும், அதுவும் ஒரு காஸ்ட். ஸோ சின்ன அளவுல செய்யும் பொழுது உங்களுக்கு இந்த காஸ்ட் எல்லாம் பேர் பண்ணி நீங்க ஒரு கார்பன் ப்ராஜெக்டை நீங்க ரெஜிஸ்டர் பண்றதுக்கு வந்து ஃபீஸபிளா இருக்காதுங்க. ஆனா அதனால நீங்க அதை தவிர்க்க கூடாது. பல ப்ராஜெக்ட்ஸ் ஒட்டுக்கா இணைஞ்சு ஒரு குரூப் ப்ராஜெக்டா நீங்க ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அந்த மாதிரி வேலைகள் வந்து proclaim does. We're developing a lot of biochar projects across India at this point. So நீங்க refer them to us. அதை நாங்க இணைச்சு ஒரு கார்பன் ப்ராஜெக்டை நாங்க ரெஜிஸ்டர் பண்ண முடியுமா முடியாதா, ஏன்னா அந்த ஃபண்டிங் சப்போர்ட் நாங்க தருவோம். அதை வந்து நாங்க கிளியரா சொல்றோம். ஏன்னா முடியாத ப்ராஜெக்ட்ஸ் நாங்க வெளிப்படையா சொல்லிடுவோம், அது வந்து வயபிளா இருக்காதுங்க அப்படின்னு சொல்லி நாங்க வெளிப்படையா சொல்லிடுவோம். இன்னொரு கேள்வி என்னன்னா, அக்ரோ ஃபாரஸ்ட்ரி பத்தி எல்லாம் நிறைய பேசியிருக்கீங்க. இனிமேட்ல மரம் நடுறவங்களுக்கு தான் இந்த பெனிஃபிட்ஸுங்களா, இல்ல இதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்குள்ள முன்னாடி நட்டிருக்காங்கன்னா, நடவு பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த எலிஜிபிளா இருப்பாங்களா? ஸோ ஒரு கிளியர் விஷயம் என்னன்னாங்க, நான் அடிஷனாலிட்டிஸ் முன்னால் நான் சொன்ன ஒரு வார்த்தையை நீங்க மறுபடியும் நீங்க வந்து நான் நினைவுக்கு கொண்டு வரேன். ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு நல்லபடியா சஸ்டெயின் ஆகி ஒரு காலகட்டத்தை கடந்து போயிருச்சுன்னா அது அடிஷனாலிட்டியோட வட்டத்தை விட்டு வெளியில போயிருதுங்க. ஸோ அக்ரோ ஃபாரஸ்ட்ரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெர் இஸ் அ டைம் லைன். ஒரு 2 years 10 months வரைக்கும் முன்னாடி இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுக்குன்னு ரொம்ப நீங்க முன்னாடியே செஞ்சதை வந்து நீங்க டேட் பண்ணி முன்னாடி போட்டு பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏதாவது ஒரு வெரிஃபிகேஷன் வேலிடேஷன் அது வெளியில வந்துடும். அப்புறம் அந்த மக்கள் மேல, அந்த ப்ராஜெக்ட் டெவலப்பர் மேல இருக்கிற ஒரு நம்பிக்கையை வந்து மார்க்கெட்ல இருந்து வெளியில போயிரு, யாரும் அந்த கிரெடிட்ஸ் வாங்க மாட்டாங்க. ஒரு தடவை நீங்க லக்கியா இருக்கலாம், செகண்ட் டைம் யூ வில் டெஃபினெட்லி நாட் பி லக்கி பிகாஸ் the process is stringent. ஸோ இதை வந்து அக்ரோ ஃபாரஸ்ட்ரி 2 years 10 months if I'm not wrong. பட் அதையும் நம்மளோட proclaim.world இணையதளத்தில் போனீங்கன்னா நேச்சர் பேஸ்ட் சொல்யூஷன்ஸ் சொல்லி அது கீழே என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அக்ரோ ஃபாரஸ்ட்ரியில் இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நம்மளால ரெஜிஸ்டர் பண்ண முடியும் அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா வேலிடேட் பண்ணி நாங்கள் கொடுத்துருப்போம். அதுல இருந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கலாங்க. சில பேர் வந்து அக்ரோ ஃபாரஸ்ட்ல சாண்டலோ, டீக்கோ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வளர்ப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட ஏஜ்க்கு அப்புறம் அதை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க அவங்க. கரெக்ட்.
இப்போ இந்த டைம் ஃப்ரேம்ல ஏதாச்சும் இருக்கா நம்ம வந்து கிளைம் அப்சல்யூட்லிங்க பண்றதுக்கு? இருக்குங்க. ஸோ நாங்க செய்யற சில ப்ராஜெக்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஏன்னா நிறைய பேர் சாண்டல்வுட்டோ டீக் வுடோ நீங்க செய்யும் பொழுது ஒரு 20 to 25 இயர் பீரியட் மெச்சூரிட்டிக்கு விட்டு அதுக்கப்புறம் தான் அதை ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க, அதோட பலனை வந்து எடுக்க பார்ப்பாங்க. நாங்க எதிர்பார்க்கறது என்னன்னா, ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எப்ப ஹார்வெஸ்ட் பண்ண போறோமோ அதுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியோ நாங்க அடுத்த பிளான்டேஷன் அதோட இணைச்சு நாங்க ஆரம்பிப்போம். ஸோ இந்த கார்பன் என்ன அதை ஈர்க்குதோ மரங்கள் எல்லாமே அது தொடர்ந்து நடக்கும். ஸோ அதை ஹார்வெஸ்ட் பண்ணி விவசாயிகள் தன்னோட பலனை வந்து அதுல வந்து எதிர்பார்க்கலாம். சஸ்டைனபிளா அடுத்த கட்டம் போயிட்டே இருக்கும். இதை நாங்க ஸ்ரீலங்கால வந்து அக்ரோ ஃபாரஸ்ட்ரி ஒரு லார்ஜ் ப்ராஜெக்ட் ஒரு ரப்பர், கக்கோ அண்ட் சினமன், சரிங்களா, 3000 ஹெக்டேர்ல கிட்டத்தட்ட 4000க்கு மேலான விவசாயிகள் பெனிஃபிட் பண்ணக்கூடிய அளவில் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கவர்மெண்ட் ஆஃப் ஸ்ரீலங்காவோட இணைஞ்சு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுலயும் பாத்தீங்கன்னா ரப்பரை வந்து அவங்க காஃப் பண்ணி ரப்பரோட இது நீங்க எடுக்கும் பொழுது ஒரு சர்டன் இதுக்கப்புறம் ரப்பரோட தன்மை வந்து இழந்துருது. அப்ப அதை ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதை ஹார்வெஸ்ட் பண்ணி திரும்ப மற்ற சில இதுகளுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி they plant the next set of rubber trees and in line with it. அதனால அதை தொடர்ந்து அந்த கார்பன் செக்வெஸ்ட்ரேஷன் நாங்க சொல்றது கார்பன் ஈர்க்கிறது வந்து அந்த மரமும் அந்த இடத்துல இருக்கிற மரங்களும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த ப்ராஜெக்ட் தொடர்ந்து 40 வருஷத்துக்கு போகும், கார்பன் கிரெடிட்ஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி கிளைமேட் கண்டிப்பா வந்து ப்ராஃபிட்டபிள் தான். நீங்க நிறைய ஈவெண்ட்ஸ்ல சொல்லியிருக்கிறீங்க. அப்சல்யூட்டாங்க. நாங்க சொல்ற ஒரு கிளியரான விஷயம், கிளைமேட் ஹேஸ் அ நேரட்டிவ் ப்ராப்ளம். காலநிலை மாற்றத்தை ஒரு பிரச்சனையா மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனையா தான் இருக்கும். அந்த பிரச்சனையும் பார்க்கும் பொழுது அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடியதுதான் ஒரு மனித இனத்தோட தன்மை. சரிங்க. ஸோ அந்த சொல்யூஷன்ஸ் கொடுக்கறது வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தனோம்னா உங்களை மாதிரி சேனல்ஸோ உங்களை மாதிரி பார்ட்னர்ஸோ உங்களை மாதிரி மக்கள் வந்து அதை வெளிப்படையா பலருக்கு கொண்டு போய் சேர்க்கும் பொழுது காலநிலை மாற்றத்தை ஒரு பிரச்சனையை மட்டும் நம்ம பார்க்க மாட்டோம், ஒரு வாய்ப்பா பார்ப்போம். அந்த வாய்ப்பு மூலமா எத்தனை பேர் லாபகரமா அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்த முடியுமோ அவ்வளவு தூரம் நம்மளுக்கும் நல்லது, இந்த உலகத்துக்கு நல்லது. ஸோ அந்த வகையில நம்ம இணைஞ்சு செயல்படுவோம். அதுக்கு நாங்க நிச்சயமாக வெரி ஓப்பன் டு இட். ஏன்னா நீங்க சொல்ற ஒரு கண்டென்ட்டும் ஒரு கடல் மாதிரி இருக்குங்க. அவ்வளோ பெரிய எக்ஸ்பிளனேஷன் தேவைப்படுது. வாட் இஃப் இன் ஃபியூச்சர் நம்ம இது வந்து ஒரு எபிசோட்ஸா ஏன் கொண்டு போக கூடாது? சந்தோஷமா செய்யறோங்க, சந்தோஷமா செய்யறோம். வெரி ஹாப்பி டு இட். ஓகே சார், ஷூர். தேங்க்யூ ஃபார் யர் டைம் சார். நீங்க இன்னொரு தடவை முடிக்கும் போது கிளைமேட் இஸ் ப்ராஃபிட்டபிள். ஆல் தி பெஸ்ட் சார். Climate is profitable. Thank you.